என்னது இந்தியாவில் 250 ரூபா விற்கிறது, இங்கே குப்பையா? என்னடா சொல்கிறீங்க? கேட்டுருந்தீங்க, ஏன் வீடியோ வரதில்லை, என் கால்நடை சம்மந்தப்பட்ட வீடியோ வரதில்லைன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம் மக்களே, நான் இப்போ துபாய் வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் இன்னமும் நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பார்த்திங்கன்னா துபாய் விலாக்ஸ் அதிகமாக பார்க்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் பறிக்க வந்திருக்காங்க. இதில் நம்ம ஊரில் ஈச்சம்பழம் தான் நிறையா சாப்பிட்ருக்கேன். இங்கே பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கீழே கிடக்கிறது எல்லாம் குப்பைங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, கிலோ நம்ம ஊரில் 250 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, இதெல்லாம் குப்பைங்கிறீங்களா அப்படின்னு. இது நல்ல குவாலிட்டி கிடையாது, இதெல்லாம் சும்மா சாதா குவாலிட்டி அப்படின்னாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, எந்த ஒரு கெமிக்கலுமே அடிக்காமல் வச்சுருந்தனால நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். நான் டெய்லியும் 2-3 சாப்பிடுவேன். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் தான். இப்போ இதை வேறு ஃபுல்லாக பறிச்சுட்டு போயிட்டாங்க, மரத்தில் ஒன்றுமே இல்லை. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் நானும் சும்மா விடுவேனா, ஒரு 2 கிலோ பறித்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், டெய்லியும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்று கணக்கில். சரி, ஆனால் குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பரவாயில்லன்னே சொல்லலாம். நம்ம ஊரில் 250 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பைங்கிறாங்க இந்த ஊரில். ஆனால் அதில் நிறைய அயன் இருக்குல்ல. உங்களுக்கு பேரிச்சம்பழம் முடிக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.